புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லூயி பிரகாசம் வீதியில் அடிக்கடி பாதாள கழிவு நீர் தொட்டிகளில் மற்றும் குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது என்ற அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இது பற்றி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதில் நகர பகுதியில் உள்ள முக்கியமான சாலைகள் உயர்த்தப்பட்டதாலும் மேலும் புதிதாக சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட வேண்டியுள்ள லூயி பிரகாசம் வீதி, தம்பு நாயக்கர் வீதி போன்ற வீதிகளில் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவுநீர் அளவு அதிகரிப்பதால் ஆங்காங்கே பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் இருந்து கழிவுநீர் வீதிகளில் வெளியேறுகிறது. இவைகளை சமன்படுத்தும் விதமாக தாழ்வாக உள்ள வீதிகளின் பாதாள கழிவுநீர் தொட்டிகளின் அளவை உயர்த்தி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து மேற்கண்ட வீதிகளில் வாழும் மக்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.